அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல பொதுவாகவே மருத்துவம் படிக்க நினைக்கிற குழந்தைகள் அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் படிக்க நினைக்கிறாங்க. பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைச்சாதான் நம்ம பெட்டர் அப்படின்னு நினைக்கிறோம். காரணம், ஃபீஸ் ரொம்ப குறைவு, பேஷண்ட் ஃப்ளோர் நிறையா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸலண்டா இருக்கும். இந்த மாதிரி காரணத்தினால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்போ லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கேட்டகரி அப்படிங்கிறது என்ன, நிறைய ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கு. ஓப்பன் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் யார் வேணாலும் காம்படிஷனுக்கு வரலாம். பேக்அவுட் கம்யூனிட்டி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த மாதிரி நிறைய ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கு. இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி படி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சது அப்படிங்கிற டீடைல்டு ரியாலிட்டி தாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொரு வருஷம் என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறோம். பட் அதே நேரத்தில் நம்ம மற்ற படிப்பையும் தொடர்க்கு தயார்படுத்திக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. இப்போ ரியல் சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருந்தது 2024, அதே மாதிரி 2023 எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளவு குழந்தைகள் எம்பிபிஎஸ் யூஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ப்ராசஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஒரு 25,000 ஒரு 30,000 குழந்தைகள் தான் அது அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 25,318 ஸ்டூடெண்ட்ஸ் 2024 அப்ளை பண்ணாங்க. இதில் கட் ஆஃப் தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஓப்பன் கேட்டகரிக்கு 650 முடிஞ்சது, பிசி 618, பிசிஎம் 611, எம்பிசி 602, எஸ்சி 531, எஸ்சிஏ 463, எஸ்டி 477. இதை விட நீங்கள் இதை அட்லீஸ்ட் இதை விட ஒரு 5 மார்க் அதிகமாக நீங்கள் டார்கெட் கட்டாப்பாக வச்சு நீங்கள் படிங்க. பெரிய அளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறத நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். பட் அப்ளைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 1044 பேர் அப்ளை பண்ணாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளவு இடங்கள் இருக்குன்னா 1212, இஎஸ்ஐசியில் 28, சிஎம்சியில் 8, வெள்ளூர். டோட்டல் சீட் 1248 இடங்கள் இருந்தாலும் ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு 112 இடங்கள் தான் கிடைச்சது. மீதி எல்லாம் மற்ற கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பீப்புள் வந்துட்டாங்க. ஜெனரல் கேட்டகரி ரிசர்வேஷன் இல்லாத ஒரு கம்யூனிட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைச்சதுன்னா 112 இடங்கள் தான் கிடைச்சது. போன வருஷம் 131 இடங்கள் கிடைச்சிருந்தது. அப்போ இந்த 1248 இடங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் இடத்தை எடுக்க முடியும். அப்போ 10 பேர் 93 பேர்ல 10 பேருக்கு தான் கிடைச்சதுங்க. ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டிக்கு 93 குழந்தைகள்ல 10 குழந்தைகள் தான் கிடைச்சது. பிசியை பொறுத்த வரைக்கும் 10,958 மாணவ குழந்தைகள் அப்ளை பண்ணாங்க. குழந்தைகள் அதுல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 1001 இடங்கள், இஎஸ்ஐசி, சிஎம்சி டோட்டலா 1033 இடங்கள். பட் 2017 ரேங்க் வரைக்கும் மூவ் ஆச்சு. 2017 இடங்கள் அலாட் ஆச்சு. எப்படி? ஓப்பன் கேட்டகரியில் நிறைய குழந்தைகள் எடுத்தாங்க, ஓப்பன் கேட்டகரியில் நிறைய குழந்தைகள் எடுத்தாங்க, ஆல் இண்டியா கோட்டால நிறைய குழந்தைகள் போனாங்க. அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பிசிக்கு 1001 இடங்கள் இருந்தாலும் 2017 இடங்கள் வரைக்கும் கிடைச்சது. அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுத்தாங்க, ஆல் இண்டியா கோட்டால போனாங்க. அந்த பேசிஸ்லாம் இது இருக்குங்க. அப்போ 10 பேர் 54 பேர்ல 10 பேருக்கு தான் கிடைக்குது. 54 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணதுல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடைக்குது. இதுதான் இந்த ரேஷியோ. அப்போ ப்ரொபோஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்க 93 பேர்ல 10 பேர் கிடைக்குது, இங்க 54 பேர்ல 10 பேர் கிடைக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1546 பேர் அப்ளை பண்ணாங்க. 208 இடங்கள் நமக்கு கடைசியா உங்களுக்கு ரேங்க் முடிஞ்சது. அப்போ 74 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்குங்க. அப்போ 600 எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 5,924 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க. 1093 ரேங்க் வரைக்கும் போச்சு. இடங்கள் பாருங்க 784 இடங்கள் தான் இருக்குது. எப்படி இந்த சீட்டு கிடைச்சது? ஓப்பன் கேட்டகரியில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிசிஎம்ல ஓப்பன் கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுக்க முடியும். ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறது அதாங்க. யார் வேணாலும் அதுல போய் இடங்கள் மார்க் அதிகமாக இருந்து எடுத்துக்க முடியுங்க. இப்போ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4,814 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க. 603 இடங்கள், 726 ரேங்க் வரைக்கும் போச்சு. அப்போ 66 பேர்ல 10 பேருக்கு கிடைச்சதுங்க. 66 பேர்ல 10 பேர் கிடைச்சது. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 760 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 133 இடங்கள் வரைக்கும் ஃபில் ஆச்சு. 116 இடங்கள் சீட்ஸ். இது அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் கொஞ்சம் அதில் வந்ததுனால கொஞ்சம் ரேங்க் நல்லா மூவ் ஆயிருந்தது. 57 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்குங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது 269 பேர் அப்ளை பண்ணாங்க. ஸோ 44 பேர் கிடைச்சது. 39 இடங்கள், 61 பேர்ல 10 பேர் கிடைச்சதுங்க. அப்போ
பொதுவா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நீங்க பார்க்கும்போது நமக்கு பார்க்கும்போது 93 பேர்ல 10 பேர் கிடைக்குது ஓபன் கேட்டகரியில. பிசியில் 54 பேருக்கு 10 பேர் கிடைக்குது. பிசிஎம் 74 10 பேர் கிடைக்குது. எம்பிசி 54 10 பேர் கிடைக்குது. எஸ்சி 66 10 பேர் கிடைக்குது. எஸ்சிஏ 57 10 பேர் கிடைக்குது. எஸ்டி 61 10 பேர் கிடைக்குதுங்க. இதுதான் ரியாலிட்டி. அப்போ கிடைக்காமலும் போகலாம். பட் அதுக்காக நம்ம மார்க் வாங்கலைங்கிறது கிடையாது. நீங்க நல்ல மார்க் வாங்கி இருந்தாலுமே காம்படிஷன் அதிகமா இருக்கு, இடங்கள் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இந்த ரியாலிட்டி சிச்சுவேஷன் வருதுங்க. இது ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ரியாலிட்டி தான். இதை புரிஞ்சுக்கணும். பட்